எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜூன் 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகுது. அதாவது நாளைக்கு தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் இருக்குது. இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. ஃபீஸ் வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது, 800 500 சொல்லிட்டு. அதாவது உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4க்காக தான் பிரத்யேகமாக ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ லைவ் கிளாஸு, ரெக்கார்டட் கிளாஸு ப்ளஸ் பிடிஎஃப் இன்க்ளூட் ஆனிச்சு அப்படின்னா உங்களுக்கு 800 ரூபீ ஃபீஸு. லைவ் கிளாஸு ரெக்கார்டட் வீடியோ மட்டும் போதும் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் 500 ரூபீ. லாஸ்ட் 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் குரூப் 4க்காக நம்ம அந்த கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் நம்பர் கொடுத்துருக்கோம். பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிக்குவோம். ஸோ நாளையிலேருந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரிவிஷன், எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 26 ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு செல்லும் முதல் இந்திய வீரர் யார்? ஆன்சர் சுபான்சு சுக்லா. ஆப்ஷன் சி. சாகர் கவச் பாதுகாப்பு ஒத்திகை எத்தனை மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, 6 மாதங்கள். நவ்யா திட்டம் யாருக்கு திறன் பயிற்சி அளிக்க தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இளம் பருவ பெண்கள். வயது வந்தோர் வாக்குரிமையின் அடிப்படையில் மக்களவை மற்றும் மாநில சட்டமன்றங்களுக்கான தேர்தல்களை நடத்துவது குறித்து கூறும் சட்டப்பிரிவு என்ன? ஆன்சர் ஆர்டிகல் 326, அரசமைப்பு சட்டப்பிரிவு 326. டவிடோ ஹெக்கோ எனப்படும் புதிய பள்ளி இனம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, மேற்கு தொடர்ச்சி மலை. உற்பத்திசார் ஊக்குவிப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2021ஆம் ஆண்டு. 7வது கேள்வி, எங்கு அமைந்துள்ள பென்லேண்ட் அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்கி வைத்துள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, வேலூர். கோல்டன் ஸ்பைக் தடகளமேட்டில் நீரஜ் சோப்ரா எத்தனையாவது இடம் பெற்றுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, முதலிடம். ஜாரியா பகுதி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜார்க்கண்ட் மாநிலம். அரசமைப்பு படுகொலை தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜூன் 25ஆம் தேதி. சரி, இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். கவனிங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரேசில். ஸோ பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோ நகரத்தில் தான் இந்த வருஷம் ஜூலை 6 மற்றும் 7 இந்த 2 தேதிகளில் இந்த பிரிக்ஸ் மாநாட்டுடைய 17வது பதிப்பு, ஸோ 17th எடிஷன் வந்து நடக்க போகுது பிரேசிலில். சரி, போன வருஷம் எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவில் நடந்துச்சு. 16வது உச்சி மாநாடு வந்து ரஷ்யாவின் கசானில் நடந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரேசிலில் நடக்க போகுது ஜூலை 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில். இதில் பங்கேற்பதற்காக நம்ம இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பிரேசில் நாட்டுக்கு செல்றாங்க. ஸோ பிரேசில் நாட்டுடைய அதிபர் யார் அப்படின்னா லூலா டா சில்வா தான் பிரேசிலுடைய அதிபராக இருக்காங்க. இந்த மாநாடு ரியோ டி ஜெனிரோல நடக்க போகுது. போன வருஷம் ரஷ்யாவில், இந்த வருஷம் ரியோ டி ஜெனிரோல நடக்க போகுது. இப்போ பிரிக்ஸ் கூட்டமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா இது எப்போ தொடங்கப்பட்டது, எந்த வருஷம்னா 2009ஆம் ஆண்டு. இதோட ஹெட் குவார்ட்டர், தலைமையகம் எங்க இருக்குன்னா சீனாவின் ஷாங்காய் நகரத்துல இருக்கு. பிரிக்ஸ் நாடுகள், பிரிக்ஸ் கூட்டமைப்புல எந்தெந்த நாடுகள் உறுப்பு நாடுகளா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா, சவுத் ஆப்பிரிக்கா. இது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அந்த 5 கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா இன்னும் 5 நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புல இணைஞ்சிருக்கு. அந்த நாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 4 நாடுகள் தான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க பிரிக்ஸ். அதுக்கப்புறமா தான் 2010 சவுத் ஆப்பிரிக்கா இணைஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் இப்போ 2024ஆம் ஆண்டு ஜனவரி 1 தேதி பார்த்தீங்கன்னா ஈரான், ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, எத்தியோப்பியா ஆகிய நாடுகள் இணைஞ்சிருக்கு பிரிக்ஸ் கூட்டமைப்புல. 2025 பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியா வந்து பிரிக்ஸுடைய 10வது உறுப்பு நாடாக இப்போ ரீசெண்டா இணைஞ்சிருக்கு. ஸோ மொத்தமா பிரிக்ஸ்ல எத்தனை நாடுகள் இருக்கு அப்படின்னா 10 உறுப்பு நாடுகள் இருக்கு. அடுத்த 2வது கேள்வி, 2024 to 25ஆம் நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி. ஸோ நம்ம ரீசனாகவே பார்த்துருப்போம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 9.69%. ஸோ கடந்த நிதியாண்டில் தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே அதிகமான பொருளாதார வளர்ச்சி எட்டியிருக்கு. 9.69% வளர்ச்சி எட்டியிருக்கு. இப்போ உங்களுக்கான கொஸ்டின், கடந்த நிதியாண்டில் நம்ம இந்தியாவுடைய ஜிடிபி growth எவ்வளோ அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்க, அதாவது கமெண்ட் பண்ணுங்க. ஸோ என்ன கேள்வி, 2025 to 24 to 25ஆம் நிதியாண்டில் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதம்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணிருங்க. சரி, கவனிங்க. இப்போ நம்ம நாட்டுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தமிழ்நாட்டுடைய பங்களிப்புங்கிறது இப்போ 10% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா கடந்த நிதியாண்டுல நம்ம தமிழ்நாட்டுடைய மொத்த மாநில உற்பத்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 9.69% பதிவாயிருக்கு. நெக்ஸ்ட் வேற எதுலாம் நம்ம தமிழ்நாடு முன்னேறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சமூக முன்னேற்றம், அப்புறம் உயர்கல்வியில சேர்க்கையில இந்தியாவிலே முதலிடத்துல தமிழ்நாடு இருக்கு.
வறுமை இல்லாத நிலையை உருவாக்குறதுல தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு. அடுத்த வளர்ச்சி குறியீடு, அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்கு இல்லையா, நிலையான வளர்ச்சி குறியீடுகள் அது, அப்புறம் மருத்துவ குறியீடுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. பணவீக்கம் குறைந்த மாநிலமாகவும் நம்ம தமிழ்நாடு இருக்கு. நம்ம நாட்டிலே அதிகமான தொழில்மயமாக்கப்பட்ட நகரமயமாக்கப்பட்ட மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது அனைவருக்கும் வீடு அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த திட்டம், மத்திய அரசுடைய திட்டம் 2015 ஜூன் 25 தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ இந்த ஸ்கீம்ல பாத்தீங்கன்னா மத்திய மாநில அரசுடைய பங்களிப்பின் கீழ் தான் செயல்படுத்துறாங்க. அதாவது மொத்த நிதியில 60% வந்து மத்திய அரசு கொடுப்பாங்க, 40% நிதியை வந்து மாநில அரசு கொடுப்பாங்க. ஸோ அதன்படி தான் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இதுல 2 பிரிவு இருக்கு, அதாவது கிராமப்புற வீட்டு வசதி திட்டம், நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. சோபன், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் 2015 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, கிராமப்புற வீட்டு வசதி திட்டம் 2016 ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. அடுத்த 3வது கேள்வி, SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியா சார்பில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ராஜ்நாத் சிங். ஸோ இப்போ SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாடு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சீனால நடந்திருக்கு. இந்த மாநாட்டில் இந்தியா சார்பில் இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இப்போ இந்த மாநாடு சீனாவின் கிங்டோவா அப்படிங்கிற நகரத்துல தான் இந்த SCO டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதுல ராஜ்நாத் சிங் அவர்கள் பங்கேற்றிருக்காங்க. இந்த மாநாட்டோட முடிவுல பாத்தீங்கன்னா கூட்டறிக்கை அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த மாநாட்டுல கூட்டறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்படலை, ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட்டறிக்கையில நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து கையொப்பமிடலை. ஏன் கையொப்பமிடலை அப்படின்னு கேட்டா, அந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்துச்சு இல்லையா, பயங்கரவாத தாக்குதல், பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் வந்து ஏப்ரல் 22 வந்து பெஹல்காம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல பெஹல்காம்ல அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அந்த அட்டாக் பத்தியோ அல்லது இந்த பயங்கரவாத நாடு தாண்டிய பயங்கரவாத செயல்பாடுகளில் ஈடுபடுறது தொடர்பான நம்ம இந்தியாவுடைய நிலைப்பாடு குறித்தோ இந்த கூட்டறிக்கையில இடம்பெறாததுனால நம்ம பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் அந்த கூட்டறிக்கையில கையொப்பமிடலை. ஸோ அதனால இந்த கூட்டறிக்கை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்படலை. ஏன்னா மற்ற நாடுகள் கொண்டாலும் ஒரு நாடு ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னாலும் SCOல அதை அந்த கூட்டறிக்கையை ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா SCO ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது ஒருமித்த கருத்தின் அடிப்படையில் செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அப்படிங்கிறது. இப்போ ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு பத்தி பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாநாடு இந்த வருஷம் சீனா தான் ஹோஸ்ட் பண்றாங்க. போன வருஷம் யார் நடத்தினா இந்த SCO மாநாட்டு அப்படின்னா கஜகஸ்தான். 24வது SCO மாநாடு அஸ்தானால நடைபெற்றிருக்கு, தலைவர்கள் மாநாடு. அதுக்கு முன்னாடி 2023 இந்தியா தலைமையில காணொலி வாயிலாக SCO மாநாடு நடைபெற்றிருக்கு. இந்த வருஷம் 25வது SCO தலைவர்கள் மாநாடு சீனால தியான்ஜின் நகரத்துல நடக்க போகுது. இப்ப நடந்தது டிஃபென்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங், தலைவர்கள் மாநாடு அப்படிங்கிறது இனிமே தான் நடக்கும். அடுத்து 2026 ரஷ்யா வந்து 26வது SCO மாநாடு நடத்தும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2001 ஜூன் 15. இதோட ஹெட் குவார்டர் சீனாவின் பெய்ஜிங்ல இருக்கு. அடுத்து 2017 தான் இந்த கூட்டமைப்புல இந்தியா இணைஞ்சிருக்கும். மொத்தமா இந்த SCOல எத்தனை நாடுகள் இருக்குன்னா, பிரிக்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரியே 10 நாடுகள் இந்த SCOல இருக்கு. ஸ்டார்டிங்ல 8 தான் இருந்திருக்கும். இப்போ லாஸ்டா தான் ஈரான் வந்து 9வது உறுப்பு நாடாகவும் பெலாரஸ் 10வது உறுப்பு நாடாகவும் இணைஞ்சது. ஸோ சீனா, ரஷ்யா, கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், இந்தியா மற்றும் பாகிஸ்தான், அப்புறம் இப்போ லாஸ்டா ஈரான், பெலாரஸ் ஆகிய நாடுகள் இந்த SCO கூட்டமைப்புல உறுப்பு நாடுகளா இருக்கு. இந்த SCO அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பயங்கரவாத தடுப்பு நடவடிக்கைகள்ல இந்த உறுப்பு நாடுகள் வந்து ஈடுபட்டு வராங்க. அடுத்த 4வது கேள்வி, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022 ஆண்டு. ஸோ 2022 தான் கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணும், விவசாயத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல இந்த கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஸோ அந்த விவசாயத்தை மேம்படுத்தணும், விவசாயிகளுடைய வருமானத்தை மேம்படுத்தணும், நீர் பாசன வசதியை மேம்படுத்தணும், தரிசு நிலங்களா இருக்கிறத வந்து நம்ம விளை நிலங்களாக மாற்றணும். இது போன்ற காரணங்களுக்காக தான் 2022 இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. என்ன தேதி அப்படின்னா மே 23ஆம் தேதி 2022 மே 23 தொடங்கியிருக்காங்க. இந்த நிதியாண்டு 2025 to 26 நிதியாண்டுக்கு இந்த ஸ்கீமுக்கு பார்த்தீங்கன்னா 267 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க.
ஸோ இந்த நிதி மூலமா இந்த வருஷம் இந்த நிதியாண்டில் 2338 கிராம ஊராட்சிகள்ல இந்த ஸ்கீமானது செயல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் தொடங்கப்பட்டதுலேருந்து ஒரு 10,187 கிராம ஊராட்சிகள்ல இந்த ஸ்கீமை செயல்படுத்திருக்காங்க. இந்த நிதியாண்டில் 2338 கிராம ஊராட்சிகள்ல செயல்படுத்த போறாங்க. இந்த ஸ்கீமோட குறிக்கோள்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புதிய நீர் ஆதாரங்களை உருவாக்குறது. விவசாயம் அப்படின்னாலே நீர் பாசனம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீர் தேவைங்கிறது நமக்கு அதிகமா இருக்கு. அப்போ நீர் ஆதாரங்களை உருவாக்குறது, குளம், குட்டை, ஆறு, ஏரி, இந்த மாதிரி அதுக்கான நீர் ஆதாரங்களை ஏற்படுத்தி தரிசு நிலங்களை சாகுபடி நிலங்களாக மாற்றி விளைச்சல் அதிகப்படுத்தணும். அதன் மூலமாக விவசாயிகளுடைய உற்பத்தியை அதிகரித்து உற்பத்தி திறன் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அடுத்து நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை மறுசீரமைக்கிறது. இப்போ அணை இருக்குன்னா அதை மறுசீரமைக்கிறது, ஏரி இருக்குன்னா அதை மறுசீரமைக்கிறது, இந்த மாதிரி நீர் கட்டமைப்புகள், சேகரிப்பு கட்டமைப்புகளை மறுசீரமைக்கும் பணிகளானது இந்த திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்படுகிறது. அடுத்த 5வது கேள்வி, சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்ற எத்தனையாவது நபர்? ஆன்சர் 634வது நபர். ஸோ சுபான்சு சுக்லா என்பவர் பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்சிம் 4 திட்டம், ஆக்சிம் ஸ்பேஸ் அப்படிங்கிற நிறுவனம் வந்து மனித விண்வெளி பயணத்தை மேற்கொண்டு வராங்க. ஆக்சிம் ஸ்பேஸ் இந்த நிறுவனத்தோட திட்டம் தான் ஆக்சிம் 4 அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தில் 4 பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ டிராகன் விண்கலம் மூலமாக அனுப்பப்பட்டிருக்காங்க. அதுல நம்ம இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவும் சென்றிருக்காரு. இவர் இந்தியாவிலேருந்து விண்வெளிக்கு சென்ற 2வது நபர். அது மட்டும் இல்லாம சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற சாதனையும் இந்த சுபான்சு சுக்லா பெற்றிருக்காரு. இதுக்கிடையில மொத்தமா இப்போ விண்வெளிக்கு போயிருப்பாங்க இல்லையா, அப்படி பார்க்கும்போது அந்த வீரர்கள் வரிசையில பார்க்கும்போது இவர் வந்து விண்வெளிக்கு சென்ற சுபான்சு சுக்லா என்பவர் வந்து விண்வெளிக்கு சென்ற 634வது நபர் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ டிராகன் விண்கலம் மூலமாக பார்த்தீங்கன்னா சுபான்சு சுக்லா வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை ரீச் பண்ணியிருக்காங்க. ஆக்சிம் 4 திட்டத்தின் கீழ் 28 மணி நேரத்தில் அவரை லான்ச் பண்ணி 28 மணி நேரத்தில் அவர் வந்து அந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து அடைஞ்சிருக்காரு. இப்போ ஒரு 14 நாட்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் தங்கி இருந்து ஆய்வு செய்ய போகிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க பூமி திரும்புவாங்க. ஏற்கனவே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்பெடிஷன் 73 அப்படிங்கிற திட்டம் மூலமாக அங்கே சென்ற நபர்கள் அங்கே இருக்காங்க, விண்வெளி வீரர்கள். இப்போ ஆக்சிம் 4 திட்டத்துல மூலமாக 4 வீரர்கள் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இணைஞ்சிருக்காங்க. சரியா? இப்போ இதுக்கு முன்னாடி இவர் வந்து விண்வெளிக்கு சென்ற 2வது நபர், சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்ற முதல் இந்திய வீரர் அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அப்போ நம்ம நாட்டில இருந்து விண்வெளிக்கு சென்ற முதல் நபர் யார் அப்படின்னா ராகேஷ் சர்மா. அவர் பார்த்தீங்கன்னா 1984ஆம் ஆண்டு சோவியத் யூனியனுடைய விண்வெளி நிலையமான சல்யூட் 7க்கு வந்து சென்றிருப்பாரு. 8 நாட்களுக்கு அவர் அங்கே தங்கியிருந்து ஆய்வு செஞ்சிருப்பாரு. இப்போ சுபான்சு சுக்லா 14 நாட்களுக்கு ஆய்வு செய்ய போறாரு. ஸோ இவருக்கு அப்புறம் 41 வருஷத்துக்கு அப்புறமா விண்வெளிக்கு சென்றிருக்காங்க சுபான்சு சுக்லா. 6வது கேள்வி, அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015ஆம் ஆண்டு. ஸோ அம்ருத் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நகர்ப்புறத்தை மேம்படுத்தணும், குடிநீர் இணைப்பு வழங்கணும், சாக்கடை இப்போ வடிகால் அமைப்புகள் நிறுவனம், பசுமையான இடங்களை அதிகப்படுத்தணும், அதாவது பூங்காக்கள், இந்த மாதிரி பசுமையை அதிகரிக்கணும், போக்குவரத்துல பார்த்தீங்கன்னா மாசுபாடு இல்லாத நகர்ப்புறத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அம்ருத் ஸ்கீம் அப்படிங்கிறது 2015 ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இதே தேதியில தான் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அர்பன், அதாவது நகர்ப்புற வீட்டு வசதி திட்டம் தொடங்கப்பட்டது. அதே வருஷம் அதே தேதியில தான் அம்ருத் ஸ்கீம், அதே தேதியில தான் ஸ்மார்ட் சிட்டி திட்டமும் தொடங்கப்பட்டது. இதே வருஷம் இதே தேதியில இந்த 3 திட்டங்களுமே ஒரே வருஷம் ஒரே தேதியில தான் தொடங்கியிருக்காங்க. இந்த 3 திட்டங்களும் தொடங்கப்பட்டு இப்போ 10 ஆண்டுகளானது நிறைவடைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த 3 திட்டங்களும் எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா நகர்ப்புற வீட்டு விவகார அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுகிறது. சரி கவனிங்க, இப்போ அம்ருத் ஸ்கீம், அம்ருத் அப்படிங்கிறது இப்போ 10 ஆண்டுகள், இந்த ஸ்கீம் பிளஸ் 2 ஸ்கீம் 3 ஸ்கீம் பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சிருக்கு. அம்ருத் அப்படிங்கிறத ஃபுல் ஃபார்ம் என்னன்னா அடல் மிஷன் ஃபார் ரிஜுவினேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதா இந்த அம்ருத் அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம். எப்போ தொடங்கப்பட்டது? 2015 ஜூன் 25ஆம் தேதி. எதுக்காக தொடங்கினாங்க? நகர்ப்புறங்கள்ல குடிநீர் இணைப்பு வழங்கணும், கழிவுநீர் இணைப்பு வழங்கணும், பசுமையான இடங்கள் பூங்காக்களை உருவாக்கணும், மோட்டார் அல்லாத போக்குவரத்து ஊக்குவிச்சு நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து 2015. செகண்ட் ஃபேஸ் அதாவது அம்ருத் 2.0 திட்டம் அப்படிங்கிறது 2021 அக்டோபர் 1 தேதி தொடங்கப்பட்டிருக்கு. ஸோ இது எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னா வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது. இப்போ இந்த அம்ருத் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா
இது வரைக்கும் 2 கோடிக்கும் அதிகமான குழாய் இணைப்புகள், வீடுகளில் குழாய் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 1.5 கோடி கழிவுநீர் இணைப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. 2.73 லட்சம் கோடி மதிப்புள்ள திட்டங்களானது செயல்படுத்தப்பட்டிருக்கு நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. 7வது கேள்வி, இந்தியாவின் முதல் ஏஐ ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் தில்லி. ஸோ டெல்லியில் உள்ள துவாரகா விரைவு சாலையில தான் இந்த ஏஐ மூலமாக செயல்படக்கூடிய ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில் வந்து தொடங்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சீட் பெல்ட் போடாமல் போகிறாங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு 14 விதிமீறல்களை இந்த ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. சரி கவனிங்க, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் ஏஐ ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பானது டெல்லியுடைய துவாரகா விரைவு சாலையில் இப்போ கொண்டு வந்திருக்காங்க, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. யார் இதை டெவலப் பண்ணியிருக்கா? இந்த ஸ்மார்ட் ஏஐ மூலமாக செயல்படக்கூடிய ஸ்மார்ட் ஏஐ போக்குவரத்து அமைப்பை யார் டெவலப் பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா, IHMCL அதாவது ஹைவேஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது இந்திய நெடுஞ்சாலை மேலாண்மை நிறுவன லிமிடெட் தான் இதை வந்து உருவாக்கியிருக்காங்க, அதாவது டெவலப் பண்ணியிருக்காங்க. யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா? அந்த டெல்லியில் வந்து துவாரகா விரைவு சாலையில் செயல்படுத்துகிறாங்க இல்லையா, யார் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறா அப்படின்னா, நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவுடைய தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் சார்பில் தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போ துவாரகா விரைவு சாலையில் 56.46 கிலோமீட்டர் தூரத்துக்கு கண்காணிக்கும் வகையில் இந்த போக்குவரத்து அமைப்பானது நிறுவப்பட்டிருக்கு. ஏஐ மூலமாக செயல்படக்கூடியது, அதாவது செயற்கை நுண்ணறிவு மூலமாக செயல்படக்கூடியது. அதிவேகமாக போகிறாங்க, சீட் பெல்ட் அணியாமல் போகிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 14 வகையான விதிமுறைகளை மீறுவதை வந்து இது கண்டறியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து 8th கொஸ்டின், ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலேசியாவின் கோலாலம்பூர்ல தான் இப்போ ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி அப்படிங்கிறது நடைபெற்றிருக்கு. இதில் உள்ள 3 கேட்டகரிலையுமே பார்த்தீங்கன்னா, அதாவது ஆடவர் இரட்டையர், மகளிர் இரட்டையர், அப்புறம் கலப்பு இரட்டையர்னு சொல்லிட்டு இந்த 3 கேட்டகரிலையுமே நம்ம இந்தியா தான் சாம்பியனாக இருக்காங்க. ஸோ இந்த போட்டியில் ஒரே சீசனில் 3 கேட்டகரியிலுமே சாம்பியனான முதல் நாடு அப்படிங்கிற பெருமை இதன் மூலமாக இந்தியா வந்து பெற்றிருக்கு. கோலாலம்பூரில் தான் இந்த போட்டி நடந்திருக்கு. அதில் ஆடவருக்கான இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் அபய் சிங் அப்புறம் வேலவன் செந்தில்குமார் வந்து சாம்பியனாக இருக்காங்க. மகளிருக்கான இரட்டையர் பிரிவில் பார்த்தீங்கன்னா, ஜோஸ்னா சின்னப்பா, அனாகத் சிங் ஆகியோரின் கூட்டணி வந்து சாம்பியனாக இருக்காங்க. கலப்பு இரட்டையர் அதாவது மிக்ஸ்டு டபுள்ஸ் டீமில் பார்த்தீங்கன்னா, அபய் சிங், அனாகத் சிங் ஆகியோரின் ஜோடி வந்து சாம்பியனாக இருக்காங்க இந்த போட்டியில். அடுத்து 9வது கேள்வி, குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தினம். ஆன்சர் ஜூன் 27ஆம் தேதி. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 27ஆம் தேதி தான் MSME டே, அதாவது குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் டே ஆனது செலிப்ரேட் பண்றோம். MSME அப்படின்னா மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிறத நம்ம MSME அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். சரி கவனிங்க, இப்போ குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொடர்பான விழிப்புணர்வு, அதை மேம்படுத்தணும், அதை ஊக்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தினம் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 27ஆம் தேதி செலிப்ரேட் பண்றோம். இந்த வருஷம் தீம் என்னன்னா, enhancing the role of MSMEs as drivers of sustainable growth and innovation அப்படிங்கிறதா இந்த வருஷம் இந்த தினத்துக்கான தீம். ஸோ அடுத்து இப்போ நம்ம நாட்டில் குறு சிறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சராக யார் இருக்காங்கன்னா, ஜிதன் ராம் மாஞ்சி. அடுத்து MSME சட்டம் அப்படிங்கிறது எப்போ இயற்றப்பட்டதுன்னா 2006ஆம் ஆண்டு. 10வது கேள்வி, போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 26ஆம் தேதி. ஸோ ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா, இந்த போதைப் பொருள் பயன்படுத்துகிறாங்க, ப்ளஸ் இந்த போதைப் பொருளை சட்டவிரோதமாக கடத்துறாங்க இல்லையா, அது குறித்த விழிப்புணர்வு, அதை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தினமானது அனுசரிக்கப்படுகிறது. இந்த வருஷம் இந்த தினத்துக்கான தீம் என்ன அப்படின்னா, டுவர்ட்ஸ் எ சேஃபர் ட்ரக் ஃப்ரீ ஃபியூச்சர் அப்படிங்கிறத இந்த வருஷம் தீம். ஃபர்ஸ்ட் எப்போ இது அனுசரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 1989 தான் இந்த தினமானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அடுத்து ஷார்ட் நியூஸ். ஸோ அலுவல் மொழித்துறை அப்படிங்கிறது தொடங்கப்பட்டு இப்போ 50 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்கு. அதையொட்டி பொன் விழாவானது செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அலுவல் மொழித்துறை அப்படிங்கிறது 1975ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. அடுத்து தில்லியில் பார்த்தீங்கன்னா சர் கங்காராம் மருத்துவமனையானது இருக்கு. அங்கே அதிநவீன புற்றுநோய் சிகிச்சை மையத்தை நம்ம இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இப்போ ஓப்பன் பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் இந்த வருஷம் மே மாத நிலவரப்படி 18.9 லட்சம் நிறுவனங்களானது செயல்பாட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் பதிவு செஞ்ச நிறுவனங்கள்ல இது 65% சொல்லியிருக்காங்க. பதிவு செஞ்ச மொத்த நிறுவனங்கள்ல 65% நிறுவனங்கள் செயல்பாட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. இதுல முதல் 3 இடங்கள் அப்படின்னு பார்க்கும்போது
மே மாதத்தில் அந்த நிறுவனங்கள் பதிவு செஞ்சுருப்பாங்க இல்லையா, அதில் அதிகமாக மே மாதத்தில் எந்த மாநிலத்தோட இந்த பதிவு செஞ்சுருக்காங்க நிறுவனங்கள் அப்படின்னா மகாராஷ்டிராவில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பிளேஸில் வந்து உத்தரப்பிரதேசம் இருக்குது, தேர்ட் பிளேஸில் வந்து புதுதில்லி இருக்குது. நெக்ஸ்ட்டு 27th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி தான் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கான ஃபீஸ் டீட்டெயில் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் ஸ்டார்டிங்லே, டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஜூலை 2ஆம் தேதி. குரூப் 4க்கு படிக்கிறவங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் பேட்ச் வந்து ஜூலை 1ல் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு ஃபீஸ் 200 ரூபி தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். எந்த மந்த் வேணுமோ அதை பை பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம சேனலில் குரூப் 2க்காக ஜிகே பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், கரண்ட் அஃபேர்ஸ் பேட்சை ஸ்டார்ட் பண்ணுறோம், ஹோல் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்குங்க. இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 2025ஆம் ஆண்டுக்கான பிரிக்ஸ் உச்சி மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, பிரேசில். 2024 to 25ஆம் நிதியாண்டில் தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சி. ஆன்சர் 9.69%. SCO பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் இந்தியாவின் சார்பில் பங்கேற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜ்நாத் சிங். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு சென்ற எத்தனையாவது நபர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 634வது நபர். அம்ருத் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் பி, 2015ஆம் ஆண்டு. இந்தியாவின் முதல் AI ஸ்மார்ட் போக்குவரத்து அமைப்பு எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தில்லி. ஆசிய இரட்டையர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மலேசியா. குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள் தினம். ஆன்சர் ஜூன் 27ஆம் தேதி. 10வது கேள்வி, போதைப் பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் ஜூன் 26ஆம் தேதி. இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.